ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றியுடையவராக இருப்போம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்குமா, இல்லை ஒரு வழக்கமான ஒரு வாரமா, இல்லை எப்படி இருக்க போதும் வாங்க பார்க்கலாம். ராசிநாதனுடைய நிலையை முதலில் பார்ப்போம். அதற்கு முன் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். கடகம் என்று சொன்னால் கடல். ஸோ பரந்த மனப்பான்மை உடையவர்கள் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள். விரோதிக்கு கூட அருள்பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஈகை குணம் கொண்ட அன்பர்கள் இவர்கள். அதே நேரத்தில் இந்த சந்திர பகவான் 5ஆம் இடத்துல முதல் 2 நாள் 5ல் போய் நீச்சம் அடைகிறார். முதல் 2 நாள் கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஒரு வழக்கத்தை விட கொஞ்சம் ஒரு நிலை கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். ராசிநாதன் நீச்சம் அடைவதால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற 5 நாளும் குரு பார்வையில் இருக்கார். அமக்கலம் சூப்பர். ஸோ ராசிநாதன் சந்திர பகவானுடைய நிலை சிறப்பாக இருப்பதால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் பாருங்கள், இந்த கடக ராசிக்கு ராசிநாதன் சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போயிடுறார். ஆனாலும் குரு பார்வையில் இருக்கார். இந்த 3ஆம் தேதி 4ஆம் தேதி கடகராசிக்கு சந்திராசிரமம் அப்படின்னு சொல்லணும். ஆனாலும் அது குரு பார்வையில் இருப்பதால் அது ஒன்றும் பெரிய சந்திராசிரமமாக எடுத்துக்க வேண்டாம். நிச்சயமாக நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். குரு 8ல் இருந்தாலும் உங்களுக்கு 8ஆம் இடம்னா மதி கொஞ்சம் சரியாக இதுவாகாது, ஏங்காது. அதாவது மதி என்பது மனோகாரகன் இல்லையா? அந்த மனோகாரகன் உங்களுக்கு ஒரு டெப்த்தாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நிலை, டென்ஷன், பரபரப்பு இருக்கக்கூடிய நிலை இருக்கும். அப்போது குழப்பமான ஒரு நிலையில் எந்த ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கூட குரு பார்வையில் இருக்கிறது ஒன்றும் சந்திராஷ்டமம் ஒன்றும் வேலை செய்யாது, அதிகமாக இருக்காது, பயப்பட வேண்டாம். சரி, இப்போது 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு வாரம். அவர் யார்? 4க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அப்போது 11ஆம் இடத்து அதிபதி 2-11 லிங்க் வருது பாருங்க. இந்த 2-11 லிங்க் இருந்தாலே பொருளாதாரத்தில் அதிகப்படியான ஒரு வருமானத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும். ஆனால் 2ல் கேது இருக்குது. வருமானம் சிறப்பாக வரும், நல்லா சம்பாதிப்பீங்க. ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க.
அது மட்டுமல்ல, பேசுவதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது அதை விட ரொம்ப முக்கியம். இப்படி ராசிநாதனுடைய நிலை சிறப்பு, சுக்கிர பகவானுடைய நிலையும் சிறப்பு. இந்த தொழில் உத்தியோகம் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்தை 10க்குடைய செவ்வாய் பார்க்குறார். சூப்பர். அப்போது செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவில் பணி செய்பவர்கள், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, மற்றபடி ரசாயனத்துறையில் இருப்பவர்கள், மெடிக்கல் ஃபீல்டு, நிதித்துறை, அதாவது மன்னிக்கணும், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர் சொல்லிட்டோம். ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், அத்துணை பேர்களுக்கும் சாதிக்கும் நேரம், சரித்திரம் படைக்கும் காலம் இது. வேலைக்காக முயற்சி பண்ணுறோம், நாங்கள் அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக செலக்ட் ஆகிடுவீங்க. வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி குரு பார்வை பெற்று அந்த செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இது சிறப்பல்லவா? புதுசாக தொழில் தொழில் துவங்கலாம். இந்த செங்கல் சோலை பண்ணுற ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள், வாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஃபர்னிச்சர் ரெடி பண்ணக்கூடியவர்கள், வீடு கட்டக்கூடிய சாமான்கள், இதெல்லாம் இது பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அங்கு சூரியன் இருக்கிறார். அவர் 2க்குடையவன். அதனால் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். அது மட்டுமல்ல, இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. குறுகிய தூர பயணத்தால் நல்லது நடக்கும்னு ஒரு சிலர் பயணப்படுவீங்க. ஆனால் அது அட்டர் ஃபெயிலராக முடியும். மற்றபடி 5க்குடையவன் 4ல் இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. பூர்வீகத்தில் யாராவது வீடு விற்கணும், இடம் விற்கணும், காலி மண்ணை விற்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போது நிச்சயமாக நல்ல விலை போகும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக விலைக்கு விற்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விளங்குகிறது என்று சொல்லலாம். ஏன்னா 5க்குடையவன் 4ல் உட்காந்து குரு பார்வையில் இருக்கார். பூர்வீகத்தில் காலி பண்ணணும், அதை விற்றுடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விற்க முடியும்னு சொல்லலாம். மற்றபடி குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். சீட்டாட்டோ, ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். அந்த 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய, அப்போது வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் பத்திரிகை துறை, மீடியா துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, அரசாங்கம், தனியார் துறை எதில் முயற்சி பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். இது நாள் வரைக்கும் வேலை பார்த்த இடத்துல உங்களுக்கு ஒரு டார்ச்சர் இருந்திருக்கும், டென்ஷன் இருந்திருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை. சக ஊழியர்கள் உங்களுக்கு கோஆப்ரேஷனாக இருப்பாங்க. அது உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும். 8ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது என்பது எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது. மாறாக வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக கிளம்புங்க. வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் நிச்சயமாக அனுகூலத்தை தரும். சனி பகவான் 9ல் இருந்தாலும் வக்ர கதியில் இருப்பதால் 8ல் இருப்பதாக ஒரு ஐதீகம். மற்றபடி அதே சனி பார்வை உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வருங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள்.
12ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். அவர் 9 குடையவனாக ஆகிறார். ஆதலால் 12ஆம் இடம் என்பது அயல் நாடு, வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு உள்ள கடகராசி அன்பர்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகள் இருக்கிறது. தந்தையால் வருமானங்கள் வரும், தந்தையால் சுப செலவுகள் கூட ஏற்படக்கூடிய ஒரு தருணம். மற்றபடி பிள்ளைகளால் கூட செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவாகத்தான் அமையப் போகிறது. பிள்ளைகளுக்கு அவங்களுடைய தேவையை கருதி நீங்கள் எதாவது வாங்கி தருவீங்க இல்லையா? மற்றபடி 2இல் உள்ள சுக்கிரன் லட்சுமி கடாட்சத்தை பெற்று தருவார். ஆனால் குடும்பத்தில் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. கொஞ்சம் நாசுக்காக பேசணும். 2ஆம் இடத்துல கேது குடும்பத்தை பிரிப்பார். குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு வரும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கும் நட்பு வட்டாரங்களும் உங்களை டென்ஷன் பண்ணிடுவாங்க. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி தொழில் உத்தியோகம் சிறப்பாக செல்லப்போகிறது. எந்த ஒரு குறையும் கிடையாது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தனியார் துறையில் இருக்கிறவங்க இருக்குது. பண வரவு நிச்சயமாக இருக்குது. பிள்ளைகளுடைய நிலையை பற்றி நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த வாரம் வழக்கமான ஒரு வாரமாக இல்லாமல் ஒரு ஸ்பெஷலாக சாதிக்கும் ஒரு வாரமாக இது அமைகிறது. சராசரி வாரம் இல்லை. சமூகத்தில் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது. கொடுக்கல் வாங்கல் மட்டும் செய்ய வேண்டாம். மற்றபடி டென்ஷன் இல்லாத, சந்தோஷம் நிறைந்த, குதூகலம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. 3ஆம் தேதி 4ஆம் தேதி அக்டோபர் சந்திராஷ்டம நாளாக இருந்தாலும் சந்திராஷ்டம் குரு பார்வையில் இருக்கிறதால ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதையும் தாண்டி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.